ஹாய் ப்ரைஸ் லார்ட். ஸோ இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் மெயினாக நிறைய என்ன சொல்கிறது, பவுல் எழுதின அநேக புஸ்தகங்களை ஒரு ஒரு சில நாட்களாக கர்த்தர் எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அதே போல் அதனுடைய அர்த்தங்களையும் ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்திருக்கிறாரு. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். I was able to understand what really God meant. பவுல் சொன்ன அநேக வார்த்தைகளில் அது எதை குறிச்சிச்சு? until now people have been misinterpreting தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு ஞானத்தின் பிரகாரம் சொல்லி கொடுத்திருந்த அநேகரை நான் பார்த்தேன். ஸோ நானே உட்காந்து ஆண்டவரே இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய பொருள் என்ன, ஸோ வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ வித் திஸ் காஸ்பல், வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காரும் போது ஆண்டவர் எனக்கு பரிசுத்தாவியானவருடைய உதவினால நான் படித்த இந்த காரியங்களை நான் அநேகருக்கு ஷேர் பண்ணுறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இஃப் யூ திங்க் ஐ எம் லைங், பார்க்காதீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் எங்களோட பேசுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா பாருங்கள். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 1 கொரிந்தியர்லேருந்து 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட் வில் பி அ பைபிள் ஸ்டடி. லைக் ரொம்ப போர் அடிக்கவும் பண்ணாமல், யூஸ்வலாகவே மெசேஜுங்கெல்லாம் நிறைய பேர் கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஹீல் பண்ணுது, அப்புறம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நடந்த விஷயங்கள் எடுத்துக்குவாங்க. இதை ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்குவாங்க. பட் இந்த கொரிந்தியர் புஸ்தகத்தை நான் படிக்கும் பொழுது இட் வாஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங்னா இப்படியெல்லாம் வார்த்தை இங்கே இருக்குமா, இதெல்லாம் இப்படிதான் மீனிங் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டேன். ஸோ அந்த வார்த்தைகளே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறதுல சந்தோஷப்படுறேன். ஸோ நீங்கள் 2 minutes 3 minutes பார்க்குறது, 5 minutes பார்க்குறது அப்படி பண்ணாதீங்க. ஸோ இந்த 16 சாப்டர்ஸையும் நம்ம ஒன்றா உட்காந்து நீங்கள் அது கற்றுக்கும் பொழுது ஐயோ இவ்வளோ அதனுடைய பொருள் இவ்வளோ இருக்கா, அதனுடைய அர்த்தம் இவ்வளோ இருக்கா. பிகாஸ் இந்த காலகட்டங்களில் அந்த வார்த்தை இருக்கிற பிரகாரமாகவே சொல்கிறது நான் கம்மியாக தான் கேட்டிருக்கேன். ஸோ நான் ஆண்டவர்கிட்ட உட்காரும் போது ஆண்டவரே நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்க. வை பால் செட் லைக் தட். there are so many things. அந்த அதிகாரங்கள் நம்ம கடந்து வரும்பொழுது we will definitely see what was the actual meaning of it and how it is being misinterpreted. எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ், ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய மனசில் இருந்தா, see I am not forcing anybody to watch. if you are not if you're not interested, you just leave it. உனக்கு உண்மையாகவே ஆண்டவருக்குள்ள வளரணும், ஆண்டவரை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இன்னுமாக நான் சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா உட்கார்ந்து கேளுங்க, இல்லையா வேண்டாம். ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக இதை பார்ப்பாங்க அப்படின்றது சந்தேகம் இல்லை. நம்ம நேரம் நம்ம வார்த்தைக்கு போகலாம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் பவுல் எழுதுறாரு, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனையும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். ஸோ இந்த லெட்டர் எழுதுனவங்க யாரு? பவுல் தான் எழுதுறாரு. அப்ப பவுல் கூட இருந்தவர் சகோதரனாகிய சொஸ்தேன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிற. தேவன் நம்மை அழைக்கும் போது முதலாவதாக அவர் நம்மை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக தான், பரிசுத்தமாக்கி தான் நம்மளை அழைக்கிறார். அதுக்கப்புறம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிற தேவனுடைய சபைக்கும். ஸோ ஒரு மனுஷன் எப்போ ஆண்டவரை ஏத்துக்கிறானோ அவனுடைய ஒரே ஒரு நோக்கம், அவனுக்குரிய இந்த உலகத்துல ஒரே ஒரு நோக்கம் அவனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறது என்ன தெரியுமா? அவன் பரிசுத்தமா வாழணும், அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, அந்த எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டினார்கள். வானத்திலிருந்து மன்னா வந்துச்சு, காடைகள் வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு. எதுக்காக அவர் கொடுத்தாரு? சீனாய் மலையில கொண்டு போய் 10 கட்டளைகளை தேவன் கொடுக்கிறார். ஏன்? நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஸோ சபைக்குள்ள ஒரு மனுஷன் வந்த பிறகு உன்னுடைய அழைப்பு ஒரே ஒரு அழைப்பு தான், அது வேற ஒன்றும் இல்லை, நீ பரிசுத்தமாக மாற வேண்டும். அதுதான் உன்னுடைய அழைப்பே. நீ பெரிய போதகன் ஆகணும், நீ பெரிய ஆளாகணும், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது நல்ல வேலை செய்யணும், என்னுடைய பிஸ்னஸ்ல நான் ப்ரமோட் ஆகணும், இதெல்லாம் this is nothing.
compared to what God has called us. நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்றே அவர் நம்மை அழைத்தார். பாருங்க, தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இந்த முதலாம் நிருபத்தில் நம்ம பார்க்கும்போது ஏன் பவுல் அந்த சபைக்கு இந்த ஆன்சர் எழுதினார். See, many times நம்ம பண்ற தப்பு எதுமா, we read a context. இந்த ஒரு வசனத்தை படிப்போம், அது மேல என்ன ஆகுது, கீழே என்ன வசனம் கொடுத்துருப்பாங்க, அது பிஹைண்ட் என்ன, அதோடைய ஹிஸ்டரி என்ன, we will never analyze it. நம்ம பார்க்கறதால என்ன, அந்த வசனத்தை பார்த்த உடனே அது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு என்ன சொல்லிடுறோம், we come to a conclusion, இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. But it is not so. We have to think. தேவனுடைய வசனம் ஒரு வசனத்துக்கு கீழே இருக்குதுன்னா it has a different meaning. ஸோ நாமளே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பண்ண முடியாது. ஸோ இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எல்லாம் படிக்கும்போது இட் இஸ் புக் ஆஃப் விஸ்டம். யூ கேன் ரியலி உட்காந்தீங்கன்னா இப்போ கண்டிப்பா ஆண்டவர் நம்மோடு பேசுவார். 3வது வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும் உண்டாவது யாருனால? கிறிஸ்து இயேசுவினால. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவராக பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ லெட்டர் எழுதும் போது அவர் அவர்களை சந்தோஷப்படுத்தி தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபையை பற்றி அவர் சந்தோஷப்படுறாரு. அப்படி நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். பவுல் எப்போ எழுதினார் அந்த கடிதம், ஆனால் அப்போவே அவர் என்ன பண்ணியிருந்தாரா, அப்போவே he was encouraging people to wait for the return of Christ. இன்றைக்கு ஒரு மனுஷன் சத்தியத்தை புரிஞ்சுக்கிறானா, சத்தியத்தை அவன் அறிந்து கொள்கிறான் என்றால் காரணமே இல்லாமல் அறிந்து கொள்றாங்க. அண்ட் இந்த காலகட்டத்தில் there is no one interested to learn about God, to study about God, because சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது எழுதும்போது சொல்றாரு, கர்த்தர் வானத்திலிருந்து கண்ணோக்கினார், பூமியில் கண்ணோக்கி பார்க்குறாரா, யாராச்சும் என்னை தேடுறவர்கள் உண்டா என்று அவர் பார்க்கும் பொழுது ஒருவனையும் அவர் காணவில்லை. எல்லாரும் ஏகமனதாய், we are all of one minded, chasing after something else. And here God is looking for people to whom he can pour his spirit upon. அவருடைய ஆவியை யாருக்குள்ளாக ஊற்றலாம், அவருடைய ஆவியை யாருக்கு கொடுக்கலாம், அந்த அபிஷேகத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் கர்த்தர் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். சோ நீங்கள் யாதொரு குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஸோ அவர் ஒன்லி எய்ம் இன் திஸ் வேர்ல்ட் இஸ், ஒன்று நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், இன்னொன்று என்னது, கர்த்தர் திரும்பி வரப்போறாரு, அதற்காக காத்திருக்க வேண்டும். இது 2 தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில. இது 2 விட்டா வேற ஒண்ணுமே கிடையாது. there are no other goals other than this two. ஒன்று நீ பரிசுத்தமா மாறணும், ஒன்று பரிசுத்தமாயினே இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஓவர் பரிசுத்தம் பண்ணக்கூடாது, ஓவர் பரிசுத்த உடம்புக்கு ஒத்து போவாது, இப்படிலாம் நிறைய பேர் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பைபிள் என்ன சொல்லுது, பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆனா பரிசுத்தம் இல்லாதவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களை போல நடிப்பதுதான் தவறு. ஆனா ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திற்கு மேல பரிசுத்தம் அடைய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அந்த மனுஷனுக்குள்ளாக வரணும். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் செய்கிற 2 காரியம் என்ன, ஒன்று he has to live a holy life. அதுக்கு கர்த்தர் தான் உதவி செய்வாரு, which is not possible with us. and இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது அவர் வருவதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்போ நெக்ஸ்ட் வசனம் பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்காக முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஸோ இட் இஸ் காட்ஸ் ஜாப் டு கீப் யூ. அந்த என்ன சொல்றது, நிலை நிற்க வைக்கிறது, உன்னை ஸ்திரப்படுத்துற வேலை யாருது, அது கர்த்தருடைய வேலை. பட் முந்து வேலை என்ன, நீ அந்த அழைப்புல நீ நிலைச்சிருக்கணும். உன் வேலை நீ கரெக்டா பண்ணும் போது அவருடைய வேலை அவரும் சரியாக செய்வார். அப்போ உன்னை ஸ்திரப்படுத்துவது
அப்படின்றது வந்து உன்னை நிலைநிறுத்தி நீ அந்த அந்த கர்த்தருடைய நாள் வரும் பொழுது அவருக்கு முன்பதாக நாம் நிற்கும்போது குற்றம் மற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை ஸ்திரப்படுத்துவது அவருடைய வேலை. ஸோ இட் இஸ் நாட் லைக் நம்ம ஆண்டவர் கூப்பிட்டார்ப்பா நம்ம எப்படியோ பரிசுத்தம் பண்ணணும், எவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னும் காட் ஹாஸ் எம்பவர்ட் அஸ். நம்மை அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவருடைய நாள் வரும் பொழுது அவரை நின்று பார்க்கத்தக்கதாக அந்த ஒரு பலனையும் அவர் தந்து நம்மை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்றார் பவுல். அப்போ தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஸோ வாட் இஸ் த தேர்ட் பர்பஸ்? முதலாவதாக நம்ம பார்த்தோம், பரிசுத்தமாக்கப்படவே நம்ம அழைக்கப்பட்டோம். இரண்டாவதாக என்ன பார்த்தோம், அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக என்ன பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் பார்த்தோம்னா, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமானீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். So remain in me. Remaining in Christ is the decision. You may face n number of problems in your life. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை நீ மீட் பண்ணலாம், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சோதனைகள் வரலாம். பட் remaining in Christ is your decision. மற்றும் இன்னொன்று, remaining in Christ is not only a decision but it is His grace. அவருடைய கிருபை நம்மை அவரில் நிலைத்திருக்க செய்யும். ஸோ அவருக்குள்ளாக நம்ம எப்படி இருக்கணுமா, ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிதான் தேவன் நம்மை அழைத்தார். சகோதரரே பாருங்க, 10வது வசனத்திலிருந்து there is a change in from verse chapter, அந்த first chapter 10th verse இருந்து, சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இன்றைக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ அதே தான் அந்த நாட்களிலும் நடந்து கொண்டிருந்தது என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு எடுத்துக்கோங்க, கிறிஸ்தவங்க அப்படின்னு எடுத்துக்கணும்னா எத்தனை டினாமினேஷன் வேணும் நம்மளுக்கு? ப்ராட்டஸ்டன்ட், ரோமன் கேத்தலிக்கு, அது இது, அப்புறம் டிபிஎம், சிபிஎம், என்னென்னவோ இருக்கு. Do you think the denominations will take us to Christ? பரலோகத்துக்கு நம்மள டினாமினேஷன் எடுத்துட்டு போமா? மெம்பர்ஷிப்ஸ் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சபைகளில் மெம்பர்ஷிப். இந்த மெம்பர்ஷிப் யார் பண்ணாங்கன்னு தெரியல. பிளஸ் இந்த மெம்பர்ஷிப்புக்காக நீங்க போய் நிக்கிறீங்க இல்லையா, இந்த ஞானத்தை உங்களுக்கு யார் தந்தாங்கன்னு எனக்கு தெரியல. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு மெம்பர்ஷிப், சிட்டிசன்ஷிப் என்ன தெரியுமா? பரலோகம். நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம் அப்படின்னு சொன்னா we have the citizenship of heaven அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பவுல் இந்த வசனத்துல சொல்லும் போது, சகோதரர் நீங்கள் ஒரே காரியத்தை பேசவும். ஒருத்தர் ஆவியானவர் இல்லைன்றாங்க, ஒருத்தர் இங்க இயேசப்பா மட்டும் தான்றாங்க, ஒருத்தர் பிதாவே இல்லைன்றாங்க, ஒருத்தர் யாருமே இல்லைன்றாங்க, ஒருத்தர் சாத்தான் தான் கடவுள்ன்றாங்க. என்னென்னவோ you take this world, you have all, என்ன சொல்வாங்க, all useless gospels you can find. And for all the useless gospels, what people will do, they'll clap their hands and they will do all kind of nonsense. See, we are in the dangerous world. Unless and until you study the word of God, you are in the danger zone. நீ ஒரு danger zoneல தான் இருக்கிற. பவுல் இங்க என்ன சொல்றாரு, நீ ஏக மனதை ஒரே காரியத்தை பேசுங்க. You all have one mind. If Jesus is the Christ, proclaim that. இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று சொன்னா அதையே பேசுங்க. பிதாவானவர் இருக்கிறாரு, பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு. எல்லாம் ஏன் பிரிவினை இருக்கு இன்னைக்கு? ஏன் ஒரு ஏக சிந்தையே இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொன்னார். என்ன சொல்றாரு, பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. பார்க்கும்போது there was no unity in the church. கொரிந்தியர் சபையில
ஒரு யூனிட்டியே இல்லாம இருந்திருக்கு. அதை வந்து க்ளோவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தா க்ளோவி அப்படின்னு இருக்கோம். அவங்க வந்து பவுலுக்கு இதை தெரியப்படுத்திருக்காங்க. க்ளோதியால் அந்த வீட்டில் இருந்தவங்க. ஸோ ஒன்ஸ் பால் வந்து இங்கே ஒரு சர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டு போன பிறகு they had so many issues. யாரும் சார்ட் பண்ண முடியாத ஒரு சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. they all had like ஒரு கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிட்ட பிறகு after Paul left them they all had many issues which cannot be sorted out. and என்ன சொல்றாங்க, க்ளோதியால் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாம், அந்த க்ளோதியால் அந்த வீட்டுக்கு சேர்ந்தவர்கள் பவுலுக்கு எழுதின லெட்டர்ல ஒரு சில காரியங்களை அவர் தெரியப்படுத்தினாங்க. என்ன தெரியப்படுத்தினாங்க? மெயினா there was no oneness in the church. சபையிலே ஒருமனம் இல்லை, வர்ஷிப் பண்றவங்க கிட்ட ஒருமனம் இல்லை, எதுலயுமே இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஒருமனமே போயிடுச்சு. அன்றைக்கும் அதேதான் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஓகேவா? பாருங்க, வாக்குவாதங்கள் இருந்துச்சா, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று க்ளோவேயாளின் வீட்டாரால் உங்களுக்கு குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. இப்பதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம் பாருங்க. உங்களில் சிலர் நான் பவுலை சார்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சார்ந்தவன் என்றும், நான் கேபாவை சார்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்றும் சொல்கிறபடினால் நான் இப்படி சொல்கிறேன். So what was the issue there? எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? See, we have to think upon these verses. See, ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து பவுல் எழுதுவார்னா சும்மா எழுதல எதையுமே. ஓகேவா? ஸோ நான் வந்து எல்லா வசனத்தையும் நான் கவர் பண்ண போறேன். Why Paul said the woman cannot speak in the church, that also will be covered when the verse comes. But what I'm telling now is, see, we have to வசனம் இருக்கிற பிரகாரமாகவே ஒரு மனுஷன் புரிந்து கொண்டார் எதிரி நுழைவதற்கு இடம் இல்லை. இங்க பார்க்கும்போது what was the issue in the church? க்ளோவேயாளினால் அவங்க வீட்டாரினால பவுலுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் என்ன? What was the issue in the church அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they all had some followers different than Christ. This is the worst scenario in the church these days. எதுக்கு சொல்லுவாருன்னா பாருங்க, அந்த சர்ச்ல அன்னைக்கு கொரிந்து சபையில நடந்த விஷயம் என்ன தெரியுமா? they all were like fans. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, ஒரு கிரிக்கெட் நல்லா ஆடினா அந்த இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சினிமா நல்லா பண்ணாங்கன்னா அந்த சினிமாவை நல்லா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜனங்களை. அதையே இன்னைக்கு சபையில கொண்டு வந்துட்டாங்க. see, if I worship fine, if my worship is fine, if my singing is fine, people all will fall for me. நான் பாடிட்டா எல்லாருக்குமே இஷ்டம், நான் வந்து ஒரு வார்த்தையை ஷேர் பண்ணிட்டா எல்லாருக்குமே என்ன இஷ்டம். so what were they doing is being done even today. அன்றைக்கு சபையில அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு பவுல் ரொம்ப பிடிக்கும், I will follow the teachings of the Paul. சிலவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு அப்போலோ ரொம்ப பிடிக்கும், அப்போலோவுடைய டீச்சிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சிலவங்க என்ன சொன்னாங்க, கேபா எனக்கு ரொம்ப பிடிக்கும். so this is the thing what is happening in the church. and today, even today, எனக்கு இவங்களை பிடிக்கும், எனக்கு அவங்களை பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்கும், எனக்கு இவங்களை பிடிக்கும், இவங்க நல்லா பாடுவாங்க, I will follow this. see, என்றைக்கு வரைக்கும் ஒரு மனுஷன் வேதத்தை சரியா படிக்காம இருக்கிறானோ அன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நீ விக்கிரகத்தை வச்சுட்டே இருப்ப. எங்க வீட்டுல எந்த விக்கிரகம் இல்லை, நாங்க வந்து பென்டகாஸ்டல் ஃப்ரம் 5 years அப்படின்னு சொன்னா, நீ தேவனை விட ஒரு மனுஷனை உன் வாழ்க்கையில நீ வச்சிருந்தனா, ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருந்தனா, யூ ஆர் அன் ஐடல் வர்ஷிப்பர். அவ்வளவுதான். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது, என்னை தவிர வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க கூடாது. see, I am the first, I am the alpha and the omega அப்படின்னு சொன்னா அவர் தான், he is the beginning and the end, everything. There God gives a full stop for everything. but still what are we doing? நம்ம என்ன பண்றோம், எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும், இவங்க நல்லா பாடுவாங்க, இவங்களுக்கு பிடிக்கும், இவங்க நல்லா பேசுவாங்க. see, இது ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்துச்சோ அதே போல நம்ம புரிந்து கொள்ளல. நான் இப்படி சொல்லுகிறேன், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். அப்ப பவுல் அவங்களுக்கு கேட்கிறார், ஏன்பா ஒருத்தர் நீ எனக்கு பவுலை பிடிக்கும், எனக்கு கேபாவை பிடிக்கும், எனக்கு இவங்களை பிடிக்கும், எனக்கு அவங்கள பிடிக்கிறேன்னு சொல்றீங்களே, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? அதை ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கப்பா அப்படின்னு யாரை கேட்கிறாரு? கொரிந்தியர் சபையில பார்த்து கேட்கிறாரு. உங்க சபையில இஷ்யூ இருக்குதுப்பா, இந்த இஷ்யூ என்னன்னா, you all are telling that I will follow Paul and I will, உங்ககிட்ட ஒரு ஏக மனசு இல்ல, ஒரு ஏக சிந்தனை இல்ல, எல்லாரும் உங்களுக்கு இஷ்டப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. and you are telling I will follow Paul and I will follow Peter and உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு கிறிஸ்து பிரிஞ்சிருக்கிறாராப்பா? is Christ divided அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு என்ன சொல்றாரு,
பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். இன்றைக்கு நிறைய பேர் கேட்கிற கேள்விங்க கேட்ட உடனே பவுல் சொன்னாரு, பவுல் சொன்னாரு, பவுல் சொன்னாரு. பவுல் ஏன் சொன்னாரு தெரியாது. அதுதான் பவுல் சொல்றாரு, ஆமாப்பா நீங்க பவுலு பவுலுன்றீங்களே, நான் தான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேனா? நீ யார மனசுல வைக்கணுமா இருந்துச்சு? யார முதல்ல வைக்கணுமா இருந்துச்சு? கிறிஸ்து இயேசுவை முன்னாடி வைக்கணுமா இருந்துச்சு இல்லையா? எப்படிப்பா நீங்க இப்படி ஏக சிந்தனை இல்லாம போயிட்டீங்க? நான் வந்த போது உங்களுக்கு எல்லாம் கிளீனா சொல்லி கொடுத்துட்டு போனேன்ல. கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துன்னு தானே சொன்னேன். நாங்க ஏதோ ஒரு ஊழியம் பண்ணிட்டு போய்க்கிறோம். அவருடைய கை கீழே இருக்கிற அடியாளுங்க நாங்க. see this is the greatest idol worship nowadays. ஒரு பாஸ்டரை அவட்டோ யாராச்சும் ஒரு ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து see பவுல் மட்டும்தான் அநேக தடவை ஃபாலோ மீ, கிறிஸ்து இயேசுவுக்கு அப்புறமா என்னை போல கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு மனுஷன் பவுல் தான். அந்த பவுல் ஆனா கிறிஸ்துவை நான் எப்படி ஃபாலோ பண்றேன்னு பார்த்துட்டு அதேபடி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இன்றைக்கு விக்கிரக ஆராதனை எங்க இருக்குதுன்னா சபையில தான் இருக்கு. பாஸ்டருக்காகட்டும், அந்த பாஸ்டர் வைஃபுங்களுக்காகட்டும், யாரையும் குறை சொல்ல. see we cannot utilize people. we are all servants of God and we have to be under people and we cannot take people as granted and make them do service for us. இங்கதான் நான் சொல்றேன், see தேவனுடைய ஊழியக்காரர்களை நீ மதிக்கணும், அவர்களுடைய வார்த்தையை நீ கேட்கணும். ஆனா ஆண்டவரை விட நீ பெருசா என்றது வந்து இட் இஸ் வெரி வெரி ராங். ஆண்டவர் உனக்காக மரிச்சது பாஸ்டரும் கிடையாது, பாஸ்டர் அம்மாவும் கிடையாது, எந்த ஊழியக்காரரும் எந்த ஊழியக்காரி யாருமே கிடையாது. see respect God. அந்த முதலிடம் கொடுக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவருக்கு தான் நீ கொடுத்து ஆகணும் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன சொல்றாரு, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று அவர் வந்து பவுல் வந்து ஞானஸ்தானம் யாருக்குமே 2-3 பேர் தான் அவர் கொடுத்தார் போல. ஆண்டவர் அவரை சுவிசேஷம் அறிவிக்க தான் அனுப்பினார் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு என்ன சொல்றது, he was having that, அந்த அழைப்பு அவர் மேல இருந்து he knew. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தில் கெட்டு போவதுக்கு காரணம் கூட என்ன தெரியுமா? சபை விசுவாசிங்க நல்லா பாடுறீங்க, நல்லா மெசேஜ் கொடுக்குறீங்க, இதெல்லாம் சொல்லும் போது மனுஷங்களுக்கு என்ன, அது மனுஷ விதமான சரீரம் பெருமை வர ஆரம்பிக்குது. see நம்ம வார்த்தைகளை பேசும்போதோ தேவனுக்காக ஒரு கிரியைகளை செய்யும் போதோ we are not doing it to impress people, we are doing it to impress God. அவரை ப்ளீஸ் பண்ணோம். that is our calling. our calling is not to please people. அப்ப இங்க பவுல் அதான் சொல்றாரு, ஏன்பா நான் வந்து ஞானஸ்தானம் யாருக்குமே, நல்ல வேலை ஞானஸ்தானம் யாருக்குமே கொடுக்கல, ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தேன்னா நிஜமா என்ன கூட கடவுள்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி இங்க பிரிவினை, நானே இயேசு கிறிஸ்துக்காக ஊழியம் செஞ்சு சுத்தி நிற்கிறேன், நானே ஒரு காலத்துல பாவியா வாழ்ந்து அவருடைய சபையை உபத்திரவப்படுத்தி துன்பப்படுத்தினவன், அவரே என் மேல மனம் மீறி ஏதோ கிருபையில இச்சை போட்டு நானே ஏதோ ஊழியம் பண்ணி நிற்கிறேன், நீங்க என் மேல இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கலப்பா சுத்தமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதுல ஒரு பெருமை ஜனங்களுக்கு, நான் வந்து இவங்களை ஃபாலோ பண்றேன் அப்படி சொன்ன they are very happy. பரவாயில்ல ஃபாலோவர்ஸ். see it is not, ஏசப்பா அவ்வளோ பெரிய கடவுள் இந்த உலகத்துக்கு வரும்போது he had only 12 followers. அந்த 12 பேர் டிசைபிள்ஸ் அவர் வச்சுட்டு இருந்தார். அதுலயும் 11 ஒன்று போய் 11. so it is not that how many people follow us, how many people are behind us, how many are genuinely looking the fire inside of you. that is more important. see ஒரு கேங் கட்டிக்கின்னு எனக்கு பெரிய கேங் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஃபேன் சர்க்கிள் இருக்கு, எனக்குன்னு இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு 278 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. சிலவங்க வந்து என் கொலீக்ஸ், என்னை பார்த்தவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. சிலர் வந்து ஜென்யூனாவே நான் போடுற ஒரு வீடியோஸ் பார்ப்பாங்க டு நோ அபவுட் ஜீசஸ், அவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நான் தான் ஆண்டவர் என்ன யூஸ் பண்ணி, அவர் ஏதோ போட்ட கிருபை, நான் உக்காந்த அவர் சமூகத்தில் நான் உக்காந்து நான் கேட்டு நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அதை வந்து நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணோம், அதனால நான் வந்து யூடியூப்ல வந்து ஷைன் ஆயிடணும், நான் வந்து அப்படி பண்ணணும்னு நினச்சேன்னா நான் வேற என்னவோ பண்ணியிருக்கேன். நான் நல்லா பாட தெரியும், எனக்கு நல்ல மியூசிக் வாசிக்குது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி, ஐ நீட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ ஜீசஸ் டு த வேர்ல்ட். ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் தான் நான் இந்த யூடியூபை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? அதுதான் பவுல் சொல்றாரு, ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும்
தான் வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு. பாருங்கப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் யாருக்குமே ஞானஸ்தானம் கொடுக்கல, இதுக்கே நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன் ஆண்டவருக்கு. ஆனால் ஸ்தேவானுடைய வீட்டாருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன்ப்பா. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது ஞானஸ்தானம் கொடுத்தனோ இல்லை எனக்கு தெரியாது. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அப்ப ஆண்டவர் என்னை எதுக்கு அனுப்பினாரு? என்னை அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, டு ஷேர் த காஸ்பல், அவரை பற்றி பேச, அவரை உயர்த்த, அவருடைய நாமத்தை இந்த உலகத்திலே பிரஸ்தாபம் பண்ண அவர் என்னை அனுப்பினாரே ஒழிய வேற ஒன்றுக்கும் என்னை அனுப்பவில்லை அப்படின்னு கை கழுவுறாங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. If people are telling that I'm following this man, I'm following this woman, and I love this man, I love that woman, and I'm impressed by them, and I'm impressed by what they are doing, all such things are like, சிலுவையை பற்றிய உபதேசம், நீ கெட்டு போறவனா இருந்தா நீ இதெல்லாம் பார்ப்ப, அவங்கள பிடிக்கும், இவங்கள பிடிக்கும், அந்த ஊழியக்காரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஊழியக்காரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். See, we are nothing. மனுஷன் ஒண்ணுமே கிடையாது. பவுலை போல ஊழியம் பண்ணவர் யாருமே இல்லை. ஆனா அவரே சொல்றாரு, எப்பா நீங்க என்னை விட்டுருங்கப்பா, நான் சாதாரணமான ஒரு மனுஷன், நானே ஏதோ அவரது சுவிசேஷன் சொல்லி சுத்தினுக்கிறேன். ஆனா சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கு. இவ்வளோ சுவிசேஷத்தை நாங்க சொல்லிக்கிட்டு எங்களுடைய ஜீவனே நாங்கள் ஆண்டவருக்காக வச்சுட்டு நாங்கள் ஊழியம் பண்ணிட்டு இருந்தா நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஊழியத்தையே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேற என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்களேப்பா. ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் ஆல் சச் நான்சென்ஸ், யூ ஆர் ஆன் த வே ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். உனக்கு பவுல் பிடிக்கும், கேபா பிடிக்கும், ஒரு 4-5 ஊழியக்காரங்க பேரோ ஊழியக்காரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, டான் மொயின், அவங்களாம் பெரிய பெரிய பரிசுத்தவானுங்க, நம்ம அவங்க பேர்லாம் எடுக்கக்கூடாது. ஏதோ ஒன்று சொல்கிறேன், எனக்கு இவங்கள பிடிக்கும், எனக்கு ஷிபாக்காவை பிடிக்கும், எனக்கு அவங்கள இந்த ஊழியக்கார பிடிக்கும், எனக்கு ஹாரியண்ணா பிடிக்கும், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம கெட்டு போகிற அந்த பாதையில தான் போயின்னு இருக்கோம். ஏன்னா சிலுவையை ஒரு மனுஷன் என்னைக்கு பார்க்காம மனுஷர்களை பார்க்கறோம்னா அவன் பைத்தியக்காரன். I hope you all understand this. புரிஞ்சுக்கோங்க, we cannot keep human beings as idol. எல்லா மனுஷனுக்கும் பலவீனம் இருக்கு. அது எதுக்கு நம்ம எல்லாரையும் விக்கிரகம் பண்றோம் எனக்கு தெரியல. I also have my personal என்ன சொல்றது பலவீனங்க இருக்கு. I look for God. I look up to God. அவனு பெரிய இந்த பிறவி கிடையாது. I look up to God. ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனத்தை நீக்குங்க ஆண்டவரே. மாம்சத்துல பலவீனம், சரீரத்துல ஏதோ பலவீனம் இருக்கும், சில வியாதிங்க வரும், இதெல்லாம் we cannot be compared to God. அவர் வேற, நம்ம வேற. பாருங்க, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். அப்ப தேவ பலன் என்ன? நீ மனுஷரை பார்க்காம அந்த சிலுவையை பார்க்கணும், அதுதான் உனக்கு தேவ பலன். உனக்கு இஷ்டம் அந்த மாதிரி உனக்கு பிரீச்சிங் எல்லாம் நம்ம பண்ண முடியாது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ who thinks they are wise? நான் ரொம்ப ஞானின்னு சொல்றவன் என்ன? பவுல் என்ன சொல்றாரு? கொரிந்தியர் சபையில இருக்கிறவங்க சொல்றாரு, அப்பா ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை நான் அவமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? பாருங்க, ஞானி எங்க பாக்குறாங்க? ஆண்டவருக்கு முன்பதாக எவன் ஞானி எங்க பாக்குறாங்க? வேத பாரகன் எங்க? வாங்கப்பா. இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகளோ எனக்கு தெரியாது ஒண்ணுமே, வாங்கப்பா, வாங்க ஆண்டவர் முன்னாடி நில்லுங்க. இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? உலகம் என்ன நினைச்சிச்சு? வாட் இஸ் த விஸ்டம் ஆஃப் தி வேர்ல்ட்? உலகத்தின் ஞானம் என்ன? உலகம் என்ன நினைச்சிச்சு? ஆண்டவரை மாம்சத்தை கிழித்துக் கொள்வதனால் நான் பார்க்க முடியும் என்று நினைச்சிச்சு. இந்த உலகம் என்ன நினைச்சிச்சு? நான் அநேக மலைகளை ஏறினால் நான் தேவனை பார்த்து விடுவேன்னு நினைச்சிச்சு. திஸ் இஸ் த விஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட். தேவன் அவமாக்கவில்லையா? ஹவு டிட் ஹி டு இட்? எப்படி அவர் அவமாக்கினார்? நமக்காக கல்வாரியில மரித்து அவர் புத்தி இல்லாத நமக்கு அவர் புத்தியை கொடுக்குறாரு. இல்லை, இதெல்லாம் இல்லப்பா ஞானம், நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், அது நீ என்னைக்கு நம்புறியோ யூ கெட் த வே.
அப்போதான் உனக்கு அந்த சிலுவையின் வாசல் தான் உனக்கு பரலோகத்துக்கு நான் ஓப்பன் பண்ணி தரேன் அந்த வாசல்ப்பா அப்படின்னு என்னைக்கு அந்த மனுஷன் நினைக்கிறானோ, தட் இஸ் த விஸ்டம் ஆஃப் காட். ஆனால் இந்த விஸ்டம் ஆஃப் வேர்ல்ட் என்னது? இட் ஷோஸ் டிஃப்ரெண்ட் வேஸ். நீ இப்படி பண்ணு. இந்த டேஸ் ஒரு வாரத்தில் இருக்கிறது 7 நாள், அந்த 7 நாள்லையும் இன்னொரு நாள் குறிச்சு வச்சு அதுக்கு ஒரு இது போட்டுருது. இந்த நாளில் நீங்கள் இப்படி சாப்பிடணும், இந்த நாளில் நீங்கள் இப்படி பண்ணணும். இதெல்லாம் foolishness of the world. The world thinks it is wise. But ஆண்டவர் உலகத்தின் ஞானத்தை அவமாக்கினார், ஒன்றுமில்லாத ஆக்கினார். என்ன சொல்றது, அதை நிர்மூலமாக்கினார். We cannot come up with our own ideas in front of God when He has made a way for us. அதான் பவுல் சொல்லிட்டு இருக்காரு, ஞானி எங்கப்பா, எங்க நீங்களாம் ஞானின்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா? எனக்கு பவுல் பிடிக்கும், எனக்கு கேபா பிடிக்கும், எனக்கு அப்போலோ பிடிக்கும், எங்களை பிடிக்கும் சுத்தின்னு இருக்கிறியே, அவ்வளோ ஞானி ஆயிட்டியா நீ? அப்ப ஆண்டவரையா மறந்துட்டு நீ என்ன பின்பற்ற அளவுக்கு நீ வந்துட்டு இருக்கிற, அப்ப நீ ஞானியா? கேட்டவர், இப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். See, with our own wisdom we cannot know God. நம்முடைய சொந்த ஞானத்தினாலே தேவனை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அவர் சொல்வதை நம்ம கேட்டு அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது உண்மையான ஞானம் நம்மளுக்கு வெளிப்படும். ஒரு மனுஷன் எது வரைக்கும் புத்தியீனமா இருப்பான் தெரியுமா? சத்தியத்தை அவன் எது வரைக்கும் கேட்காம இருக்கிறானோ அது வரைக்கும் அவன் புத்தியீனனாவே நடந்துக்குவான். He will not know the way for wisdom. He will not know where is he going. Nothing he knows. He is wasting his life. அப்போ தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த வசனம் பைபிள்ல எந்த வசனத்துக்குமே ஈடாகாது. அவ்வளவு அழகான வசனம். அதே மாதிரி வேற ஏதாச்சும் வசனம் படிச்சாலும் அதுதான் சொல்றேன். Each and every verse, it is like precious gem, precious stone dug from the field. இந்த மாதிரி வசனம் பாருங்க. ஒரு மனுஷன் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், when the world was not able to understand the என்ன சொல்றது அந்த காட் ஃபேக்டர், அவருடைய ஞானத்தை புரிந்து கொள்ளாதிருந்த நிலைமையில ஆண்டவர் என்ன பண்ணறான், பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. பவுல் எங்க போனாலும் கிறிஸ்துவை பற்றி பேசிக்கொண்டதுனால they were all telling him, நீ ஒரு பைத்தியக்காரன்டா, கிறிஸ்துவுக்கு நீ பைத்தியக்காரன், என்னடா நீ பேசுற, எப்ப பாரு ஏசு ஏசுன்றிய, என்னடா ஆச்சு உனக்கு பைத்தியக்காரனே அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்களாம். அதுக்கு சொல்றாரு, இந்த உலகெல்லாம் ஆண்டவரை எப்படியாச்சும் வேற ஒரு விதத்துல பிடிச்சிடணும்னு பார்த்தாங்க, ஆனா அதுல பிடிக்க முடியாததுனால ஆண்டவர் என்ன பண்ணாராம், பைத்தியமாக தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க அவருக்கு பிரியமாயிற்று. Whoever believed him, அவர் அந்த பலத்தினால் அவர்களை மீட்டு கொண்டார். See what is John 1 first chapter says, 13-14 எல்லாம் நீங்க அந்த 6-7-8 எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது, யாரெல்லாம் whoever believed in him, யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் ஆகும்படி அவர்கள் அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது மனுஷ சம்போகத்தினாலாவது பிறவாமல் தேவனுடைய ஆவினாலே பிறந்தவர்கள். பாருங்க எவ்வளோ அந்த கனெக்ஷன் பாருங்க. பைத்தியமாக துளசி. டுடே the world is searching for God through so many things. நான் இப்படி பண்ணா கடவுளை பார்த்துட முடியும், நான் இந்த மாதிரி பண்ணா நான் பார்த்துட முடியும், நான் இவ்வளோ மலை ஏறினா நான் பார்த்துட முடியும், இந்த நதிங்களை தாண்டி போன. நோ, திஸ் இஸ் த foolishness of this world. தேவன் அவைகளை பைத்தியமாக்கி அவமாக்கி he made a different plan. that ஆண்டவர் டிஃப்ரெண்டான ஒரு பிளான் பண்ணி இதை இதுதான் நான் உங்களுக்காக திறந்து கொடுக்கப்படுகிற வழி அப்படின்னு அவர் காமிச்சதுனாலதான் அந்த பைத்தியமான பிரசங்கம். இன்றைக்கு பிரசங்கம் பைத்தியமா இருக்குது. சிலவங்களுக்கு வார்த்தைகளை கேட்க, ஐயோ அதுல என்ன இருக்குப்பா, நம்ம வேற எதுனா பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஐ ரியலி வண்டர், எவ்வளோ ஒரு அடிக்ஷன் நம்மளுக்கு, எவ்வளோ ஒரு அடிக்ஷன் இருக்குது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாசத்தையும் அந்த மரியாதையும் உலகத்துல நம்ம எவ்வளோ காரியங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, பைத்தியமாய் தோன்றுகிற அந்த பிரசங்கத்தினாலே, பைத்தியமா இன்னைக்கு ஒருவேளை நான் பேசுறது கூட பைத்தியமா இருக்கலாம் நிறைய பேருக்கு.
நிறைய பேருக்கு நான் பிடிக்கவே பிடிக்காது, நான் பேசுறது பிடிக்காது, நான் ஊழியம் பண்ணுறது பிடிக்காது, நான் என்ன பண்ணாலும் பிடிக்காது. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா சொல்கிற பாருங்க, இஃப் யூ ஆர் கொஸ்டினிங் மீ, யூ ஆர் கொஸ்டினிங் காட். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. நான் ஊழியம் பண்ணுறனோ, நான் என்னன்னா பண்ணுவேன், ஆண்டவருக்காக நான் என்னன்னா பண்ணுவேன்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தட் இஸ் மை பர்சனல் கம்யூனிகேஷன் பிட்வீன் மை காட். அவர் என்னுடைய தேவன், என்ன மீட்டாரு, அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட வார்த்தை கொடுத்துருக்கேன். ஆண்டவரே, நீங்கள் ரோட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் தட், ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அங்க பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே தான் உனக்கு ஒருவேளை பைத்தியமா தோன்றலாம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, சிலுவையை பற்றிய உபதேசம், கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்குது. ஆனா அந்த பைத்தியமான அந்த உபதேசத்தையே வச்சு ஆண்டவர் விசுவாசிகளை ரட்சிக்காது தேவனுடைய பலமா இருக்கு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒன்லி ஃபியூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இன்னைக்கு ஞானம் சொல்லி கட்டளைகளை பவுல் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஒரு காலத்துல எல்லாம் கட்டளைகள் எல்லாம் 10 கட்டளைங்க சொல்லுன்னா சொல்லிடுவாங்க. ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் சொல்லுவாங்க, ஆர்த்தடாக்ஸ் blah 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 என்னென்னவோ சொல்றாங்க. And today the world is searching for the wisdom. The world is searching for God, but Paul is telling God has shown us a different way of wisdom. And what is it? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறது தான் ஞானம். இதுதான் ஞானம். அவர் தான் கடவுள் அப்படின்ட்டு என்னைக்கு ஒரு மனுஷன் பிலீவ் பண்ணி அதை ஒத்துக்கிறானோ அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லி அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாவும் இருக்கிறார். அடையாளத்தை கேட்கிறவங்களுக்கு ஏசப்பா என்னவா தெரிகிறாரா? இடரல். ஏசப்பன் ஐயோ விடுப்பா, ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ். யாரு? கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். எப்படி சொல்றது? பீப்புள் ஆண்டவரை கடவுளை தேடுகின்ற மனுஷனுக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு இடரலாக இருக்கிறாரா? ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ பிலீவ், நீ எப்போ இயேசு கிறிஸ்துவை நீ மனசார நீ ஏத்துக்கிறியோ அது வரைக்கும் அவர் உனக்கு இடரலாக தான் இருப்பாரு. அது வரைக்கும் உனக்கு எல்லாமே பைத்தியமாக தான் தெரியும். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலன், தேவ ஞானமுமா இருக்கிறார். நீ யாரா இருந்தா என்னப்பா, நீ அழைக்கப்பட்டிருக்கியா? அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் தான் தேவ பலன், அவர் தான் தேவ ஞானம் அப்படின்னு சொல்றாரு. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது. நான் இந்த வேதத்தை படிக்கும்போது, இந்த கொரிந்தியர்ல பார்க்கும்போது foolishness of God அப்படின்ட்டு ஒன்று பார்த்தேன். தேவனுடைய பைத்தியம். தேவனுடைய பைத்தியம் ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவனுடைய பைத்தியம், அந்த வேர்ட் சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. பாருங்க, இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. நீ நினைக்கிறல்ல, this is such a foolishness அப்படின்னு நினைக்கிற இல்லையா? this God factor, this Jesus factor and he dying on the cross for the world, all this is nonsense அப்படின்னு சொல்ற பாத்தியா? அது தேவனுடைய பைத்தியம் சொல்ற பாத்தியா? அது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானம் முடியாது. ஆச்சா, நம்ம நினைக்கிறோம், இந்த உலகம் என்ன நினைக்குது, ஏசப்பா உண்மையான கடவுளா? அவரை என்னைக்கு ஒரு மனுஷன் நம்புறானே, என்ன நம்பணுமா? அவர் தான் கடவுள் நம்பணுமா? அது நம்பினோடனே அவர் என்ன பண்ணிடுறாரா? ஏசப்பா என் பாவத்துக்காக மறிச்சாரு, அவர் எனக்காக உயிர் தந்தது நம்பினோடனே ஒரு மனுஷன் பரிசுத்தமாயிடுறானா? அந்த ஏசப்பா உள்ள வந்துடுறாரா? என்னடா இதெல்லாம் அப்படின்னு சிரிக்கிறான். ஆனா நீ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்படி நினைக்கிற பாத்தியா? அந்த ஞானத்தை காட்டிலும் தேவனுடைய பைத்தியம் என்னவா இருக்கான்? அதிக ஞானம் உள்ளதா இருக்கான். இட் இஸ் டூ பவர்ஃபுல் அண்ட் டூ அஸ்டவுண்ட் ஆஃப் நாலேஜ். அந்த ஞானம் உனக்கு அவர் உனக்கு கிருபையா பிச்சை போட்டா மட்டும்தான் உனக்கு எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய you will never be able to understand the wisdom of God. தேவனுடைய பலவீனம் என்னப்படுது? அவருடைய பலவீனம் அப்படின்றது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலனா இருக்கிறது. ஓகேவா? எப்படி சகோதரரே, நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்ட அழைப்பை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யாருக்கு சொல்ற? கொரிந்தியர் சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. நீங்கள் எல்லாம் ஞானிகளா இருந்தீங்களா? ஆண்டவர் உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஞானிகளா இருந்தீங்களாப்பா? இல்லை வல்லவர்களா இருந்தீங்களா? வல்லவர்களும் நிறைய பேர் இருக்குல்ல. என்னப்பா நீங்கள்லாம் பெரிய ராஜாங்களா இருந்தீங்களா? பிரபுக்கள் அநேகர் இல்லை.
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படித்த சயின்டிஸ்டுக்கு முன்பதாக, இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் கரைத்து குடித்து அந்த ஆட்டமு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிஷியன்ஸு, மெஜிஷியன்ஸு, இவங்க எல்லாரும் முன்னாடி இவர்களுடைய ஞானத்தை இந்த ஃபூலிஷ்னஸ் எப்போ வரும் தெரியுமா? எப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்து இயேசுவை நிராகரிக்கிறானோ அப்போவே அவன் ஃபூலிஷ்னஸ் வந்துச்சு. ஆனால் அந்த ஃபூலிஷ்னஸை கூட அவன் என்ன சொல்லி சுற்றுறான்? எனக்கு தான் பெரிய ஞானம்ன்ற சுற்றுறான். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? அந்த ஞானம் தேவனுடைய பைத்தியத்திலும் அதிக ஞானம் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். நம்ம என்னத்துக்கு தெரிஞ்சு கொண்டார் தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்காங்க, எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ மனுஷர்கள் கிறிஸ்துவை நிராகரித்தவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் உலக பிரகாரமான படிப்பை படிச்சிருந்தா கூட அவர் தேடி வந்தாரா? இந்த புத்தி இல்லாததுங்க, ஒன்றுத்துக்கு உதவாத இருக்காததுங்க இல்லையா, இதுங்களை பார்க்கலாம். இந்த ஸ்ரீபாவை பார்க்கலாம். இது 10 பைசாக்கு பிரயோஜனம், ஒன்றுமே புத்தி இல்லை, படிக்கவும் மாட்டேங்குது, ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை. இதை வச்சு என்ன பண்ணலாம்? இதை நம்ம அவளுக்கு வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் கிறிஸ்து இயேசுவை நமக்கு வெளிப்படுத்தினதுனால தான் we have the greater wisdom, we have the greater astounding knowledge of Christ. அவர்களை சயின்டிஸ்ட்களை, இந்த உலகத்தின் ஞானிகள் அப்படின்ற கூப்பிடப்படுகிற டைட்டில்ஸால் அழைக்கப்படுகிற அவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தான் பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டார். இந்த பைத்தியங்கள் எப்படி மாறிச்சு? பைத்தியமான பிரசங்கங்களின் மூலமாக மாறிச்சான். அந்த பைத்தியமாய் தோன்றுகிற அந்த பிரசங்கம், அதை ஒரு மனுஷன் கேட்கும் பொழுது, ஐயோ அந்த வசனம் என்ன அழகா இருக்குப்பா அப்படின்னு பிலீவ் பண்ணும்போது அது தேவ பலனா மாறிச்சான். பலவீனமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டார், உலகத்தில் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த. எல்லாமே தெரியும்னு சுத்திட்டு இருந்த அவர்களை வெட்கப்படுத்த, எனக்கு ஒண்ணுமே இல்லாண்டவர் சொல்றவர்களை வைத்து அவர்களை பலப்படுத்தி அவங்களை எக்யூப் பண்ணி, ஏய் நீ போடான்னு ஊழியத்துக்கு அனுப்பி, ஏய் நீ போய் பேய் ஓட்டுறான்னு ஊழியத்துக்கு அனுப்பி, ஏய் நீ போய் வரங்களினால நீ கிறிஸ்துவை பிரதிபலிடாத உலகத்துக்கு அனுப்பி, அந்த மாதிரி ஞானம் 42 minutes ஆயிடுச்சு பாருங்க. ஒரு அதிகாரம் ஒரு நாள் பண்ணதாங்க பாருங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை, நாமெல்லாம் யாரு? இழிவானவைகள், அற்பமாக எண்ணப்பட்டவள் நான், இல்லாதவள் நான், தேவன் என்னை தெரிந்து கொண்டார். யாரு புத்தியே இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியலன்றாங்களா, தேவனுடைய கிருபை அவர்கள் மேலதான் இருக்கும், தேவனுடைய கரம் அவர்கள் மேலதான் இருக்கும். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு உட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி. அம்மா அப்பா இந்த வருஷம் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்னதாக பெருமை பாராட்டுவது படிக்க அவர் அப்படி செய்யறார். I know everything, I know what, அப்படி அது சொல்லக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்த உலகத்திலேயே பைத்தியமா இருந்த நம்மளை, இழிவாக எண்ணப்பட்ட நம்மளை, அப்புறம் என்னது பலவீனமான நம்மளை, அப்புறம் அற்பமா எண்ணப்பட்ட நம்மளை, இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டு நம்மை தெரிந்து கொண்டு, அப்போதான் அந்த மாம்சமான மனுஷன் அவருக்கு முன்பதாக போய் பெருமை பாராட்டதை படிக்க அவனே அவன் தாழ்த்தி, ஆண்டவரே நீ தான் தேவன் நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய தக்கதாக அவர் செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாங்க. ஸோ பவுல் இங்கே ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னா, they were all having different mindsets towards following எனக்கு பவுல் பிடிக்கும், எனக்கு பேதுரு பிடிக்கும், எனக்கு அப்போலோ பிடிக்கும், இதெல்லாம் விடணும்னா என்ன பண்ணோம்? அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்படுத்திருக்கு, அவருக்குள்ளே இருக்கிறீங்கப்பா, நாங்கள் இல்லை, எங்களுக்குள்ளே இல்லை, நாங்கள் ஒன்றுமே இல்லை, இதில் நீங்கள் அவருக்குள்ளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்து இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டும். ஞானம் நீதி பரிசுத்தமான நம்மளுக்கு மீட்பு எங்கேருந்து வந்துச்சான்? கர்த்தரால் வந்துச்சு. அதுக்கு பவுல் காரணம் கிடையாது, யாருமே காரணம் கிடையாது, கர்த்தர் மட்டும்தான் காரணம். அப்போது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம அவருக்கு தான் செலுத்தி ஆக வேண்டும், மனுஷர்களுக்கு நம்ம செலுத்தக்கூடாது. சரி, அதனால் உங்களை கர்த்தருக்குள்ளாக நடத்துகிறவங்களை நீங்கள் எதிர்த்து பேசுங்க, எதிர்த்து திட்டுங்க அப்படின்னு சொல்ல வரல நான். See, you can respect them, you have to respect them. தேவனுடைய ஊழியத்தை அந்த வசனத்தை உனக்கிட்ட எடுத்துகிட்டு வரவங்களை you have to respect them, but you cannot keep them as idol.
தட் இஸ் மை ஒன்லி பாயிண்ட் ஹியர். சபையில் அந்த கொரிந்திய சபையில் நடந்து கொண்டு வந்த காரியமே அதுதான். ஸோ காட் வாஸ் டெல்லிங் him, பால் வாஸ் டெல்லிங் கொரிந்தியன்ஸ், இதை பண்ணாதீங்கப்பா. ஸோ வி ஆர் நாட் சப்போஸ் டு டூ தட். ஸோ இன்றைக்கு நான் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் முடிச்சிருக்கேன். தயவுசெய்து இன்னும் 16 அதிகாரம் இருக்குது. இதில் 16 அதிகாரம், அதில் 13 அதிகாரம் 2 கொரிந்தியன்ஸில் ஒருத்தர் பார்த்தா கூட போதும். இஃப் ஒன்லி ஒன் பர்சன், சி காட் டஸ் நாட் வாண்ட் மெனி பீப்புள், காட் வாண்ட்ஸ் ஒன்லி ஒன். இஃப் ஹீ ஃபைண்ட்ஸ் தட் ஒன், he will equip that one to make million souls towards him. ஓகேவா? இந்த வசனம் புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அந்த இது கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அதில் பண்ணலாம். அப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட்லி, ஸ்திரீகள் சபையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது இல்லையா? அந்த வசனம் எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு? நிறைய பேர் த மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் வேர்ட் in the Bible, verse in the Bible, the women should not speak in the church. எதற்காக சொன்னார் அப்படின்னு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ பார்த்து தான் ஆகணும். நீ பாரு. அப்புறம் கொஸ்டின்ஸ் எதுனா வந்துச்சுன்னா தயவுசெய்து போடுங்க. இஃப் யூ ஹேட் மீ, ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம்ஸ். ஆண்டவரே எல்லாரும் வெறுத்தாங்க, என்னை வெறுத்ததுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. as long as I live, I have to do something for God. அவருடைய வார்த்தை எனக்கு கொடுத்துருக்காரு, அதை நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். பாருங்கள், பார்த்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.